வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களுக்காக இந்த கேமரா முன்னால நிற்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஃபயர். ரைட், உங்களை நான் பெரிய வார்த்தைகளினாலே அழைப்பதினாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ராஜாக்களாக இருக்கிறீர்கள். அருமையான சகோதரிகள், நீங்க யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் ராணிகளாக இருக்கிறீர்கள். ஆகையினால் தான் நம்முடைய சபைக்கு பேரு ராஜா ராணிகளின் சபை, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி. இந்த அசெம்பிளி சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களாலே வர முடியும் என்றால் சென்னையிலும் சென்னையை சுற்றி உள்ள இடங்களிலும் நீங்கள் தாபரிக்கிற நபராக இருந்தால் 3 மாதங்கள் இந்த சபைக்கு வாருங்க. மெய்யாகவே ராஜாவை போல ராணியை போல கம்பீரமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நாள்ல இந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி மூலமாக நான் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தியானித்து கொண்டே இருக்கிறோம். ரைட், அது என்ன சத்தியம்? சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ். கிருபை பாருங்க, இதுவரைக்கு 60 ஆவிக்குரிய ரகசியங்களை, ரைட், இறை ரகசியங்களை நாம் வெளியிட்டு இருக்கிறோம். யூடியூப்ல இருக்கிறது, அதை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். இன்றைக்கு 61வது இறை ரகசியம் நியாய பிரமாணத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த லா. தேவன் கொடுத்தார் அல்லவா நியாய பிரமாணம், கட்டளைகள். இவைகளிலே இருக்கிற ஒரு சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். அதற்கு முன்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நியாய பிரமாண காலம் என்று ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எப்போ துவங்கிட்டு? மோசே காலத்துல துவங்கிட்டு. அதற்கு முன்னாலேயே 2-3 டிஸ்பென்சேஷன் இருந்தது. பாருங்களேன், டிஸ்பென்சேஷன் என்றால் காலங்கள் அல்லது யுகம். The dispensation of innocence, அதால தான் ஆரம்பிக்கிறார். அறியாமை, அதாவது நன்மை தீமை அறியாத ஒரு சீசன் இருந்தது பாருங்க, ஒரு டிஸ்பென்சேஷன். எப்போ? ஆதாம் ஏவாள் காலத்திலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் விழுந்து போகும் வரைக்கும் ஒரு யுகம் இருந்தது. ரைட், அவர்கள் விழுந்து போனதிலிருந்து யாரு காலம்? நோவா காலம் வரைக்கும் ஒரு யுகம். நோவா காலம் முதல் நம்ம மோசே காலம் வரைக்கும் அடுத்த யுகம், அடுத்த டிஸ்பென்சேஷன். அந்த மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் அல்லவா, அதுல இருந்து சிலுவை வரைக்கும் ஒரு யுகம். அதன் பிறகு நாம இப்பொழுது ஒரு யுகத்துல வாழுகிறோம். அதற்கு கிருபையின் யுகம் என்று பெயரிடலாம். சரிங்களா? அப்போ ஒரு சர்டன் பீரியட்ல தேவன் தம்முடைய ஜனங்களை வழி நடத்த நியாய பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதுல உள்ள சீக்கிரட்டு, நீங்கள் கற்பனை செய்யாத சில சீக்கிரட்டை ஆவியானவர் நமக்கு இன்று கற்றுத்தர போகிறார். அல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கிருபையின் காலத்துல நாம வாழுகிறோம். ஓகே, இதுல முக்கியமான இன்னொரு ரியாலிட்டி என்னன்னா, இந்த யுகங்களிலே பல வேறுபாடுகள் இருந்தாலும் முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வேறுபாடு வருது. ரைட், விழுந்து போவதற்கு முன்பதாக நம்முடைய முதல் பெற்றோர் டைரக்ட் ஆக்சஸ் வச்சிருந்தாங்க. முகமுகமாக தேவனோடு பேசினார்கள், பழகினார்கள். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாப். கரெக்டுங்களா? அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல இல்லையா? அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லையும் ஒவ்வொரு விதமான ரிலேஷன்ஷிப் அல்லது ஒவ்வொரு விதமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அதுல இருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள். அப்போ முதலாவது இந்த நியாய பிரமாணத்தினுடைய கேரக்டர்ஸை நம்ம படிக்கிறோம், அதனுடைய தன்மைகள். ரொம்ப ஈஸி பாருங்களேன், நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியம் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Hebrews chapter 7 verse 18. எபிரேயர் நிருப ஆக்கியோனுக்கு வந்த வெளிப்பாடு, எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும்
பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. கவனிக்கிறீங்களா ஐயா? ஏன் அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 மனப்பாட வசனம் என்ன நடந்தது? நமக்கும் தேவனுக்கும் பகையாக நின்று கொண்டிருந்த அந்த நடுச்சுவராகிய நியாய பிரமாணத்தை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டார். ஏன் அதை ஒழித்தார்? அது பலவீனம் உள்ளது, அது பயனற்றது, அது மாற்றப்பட வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? இந்த சீக்ரெட் ஆஃப் த லா, அந்த நியாய பிரமாணத்தில் அடங்கி இருக்கிற சில உண்மைகள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, சம் ஃபேக்ட்ஸ். ஓகே. இன்னும் அதே எபிரேய நிருப ஆக்கியோ அந்த நியாய பிரமாணத்தை குறித்து அதே 7வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்திற்று. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே மனிதர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்தினது நியாயப்பிரமாணம் இல்லையா? ஆரோனுடைய வம்சத்துல வந்த ஆசாரியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர்களாக இருந்தார்கள். அப்போ மனுஷன் இருந்தாலே வீக்னஸ் இருக்குமா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் அவருடைய அனந்த ஞானம் மாத்திரமல்ல, அவருடைய அன்பு, மனித அறிவு கெட்டாத அன்பு, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுக்க வைத்து அவரையே பிதாவுக்கும் நமக்கு இடையில மத்தியஸ்தராக ஏற்படுத்தி, ரைட்? இப்படி பேர் வைப்போம். நியாய பிரமாணம் கிருபையின் பிரமாணம். கிருபையாக வந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிரதான ஆசாரியராய் ஆகிவிட்டார். அப்படித்தான் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை நிராகரித்து கொண்டு ஒழித்து தகர்க்கிறார், ரைட்? இன்னும் தொடர்ந்து நம்ம சில வசனங்களை கவனிப்போம். ஏன் அந்த கேரக்டர், அதாவது அந்த நியாய பிரமாணத்தின் குணாதிசயத்தினுடைய இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே, the book of Hebrew chapter 7 verse 19, நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. It could not perfect anyone. ஐயா, the law could not perfect anyone, but Jesus, the great sacrifice, what did it do? It has perfectly perfected you. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அந்த நியாயப்பிரமாணம் எவ்வளவு பலவீனமானது என்பதை அறிஞ்சிட்டே வரீங்களா? பரிதாபம் என்ன தெரியுமா? இன்னும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, பாருங்கள், அதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். பாருங்கள், அது ஒருவரையும் பூரணப்படுத்தவில்லை. அதே எபிரேய நிருப ஆக்கியோன் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். We all are perfectly perfected because of the one sacrifice. ஒரே பலியினாலே. Hallelujah. என்றென்றைக்கும் you are perfectly perfected. அழகா சொல்றார் பாருங்க, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதோடு நின்று விடாதீர்கள், இதையும் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேய நிருப ஆக்கியோனுக்கு மாத்திரம் இந்த வெளிச்சம் வரலங்க, பவுலுக்கு இந்த வெளிச்சம் வந்தது. கொலோசியர் 2:10 சொல்றாரு, வாசி கேட்டுமா? The book of Colossians chapter 2 verse 10 I shall read for you. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are not, you are going to be. On the day of your salvation, you are perfectly perfected. You are not going to be perfected. Thank God for the unique sacrifice. அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களை பரிபூரணமாக்கி விட்டார். எப்படி பரிபூர்ணமாக்கினார்? எப்பா, அதை மட்டுமே நம்ம என்ன செய்யலாம்? 3 நாள் என்ன செய்யலாம்? செமினார் போட்டு தியானிக்கலாம்.
ஹல்லேலூயா. ஓ thank you மாஸ்டர். பாருங்கள் எப்படி நீங்கள் பரிபூர்ணமானீர்கள் கண்டுபிடிப்போமா? உங்களுடைய கிரியைகளினால் அல்ல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய கிரியைகளினாலே உங்களாலே தகுதி அடைய முடியும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருப்பாரா? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு எதை நம்புது மதம்? மனித முயற்சியினாலே தன்னை தகுதியாக்கி கொள்ள இரவும் பகலும் போராடிட்டு இருக்கு. ஆனா போராட்டம் முடிஞ்சிட்டு யுத்தம் பண்ணுது. பிசாசோடு யுத்தம் பண்றீங்க, பாவத்தோடு யுத்தம் பண்றீங்க, அவிசுவாசத்தோடு யுத்தம் பண்றீங்க. குட் நியூஸ் என்ன தெரியுமா? யுத்தம் முடிஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. நீங்க உங்களை தகுதிப்படுத்த 1% கூட நீங்கள் பிரயாசப்பட வேண்டியதில்லை. செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 1:24 விசுவாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31 விசுவாசிங்க. அது என்ன சொல்லுது? எப்பா உன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல. நீ எப்படி பரிசுத்தவான் தெரியுமா? உன் பிரயாசத்தினால் அல்ல, இயேசுவையே உனக்குள்ள பரிசுத்தமாக வைத்து விட்டார். ரைட்? 2-3 வசனங்களை வாசிப்போமா? The book of 1 Corinthians chapter 1 verse 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்கள் ஆனாலும் தெலுங்கர்கள் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்தினால செய்ய முடியாதத தேவனுடைய அனந்த ஞானமும் உங்க மேல வைத்திருக்கிற உசிறு, அந்த அன்பு, அந்த இரக்கம் என்ன செஞ்சுட்டு, எப்பா ஒருத்தனும் என்கிட்ட வர முடியல, என்ன செய்ய போறேன்? என்னுடைய குமாரனையே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாற்ற போகிறேன். என்னவெல்லாம் ஆனார் பாருங்கள். உங்களுக்கு தேவ பலனானார். இயேசு உங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறார். ஆகினால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். ஆகையினால் தான் நான் கல்லறையையும் காலி செய்வேன், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வேன். இன்னும் என்ன ஆனார்? இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார். மனுஷ ஞானம் இல்லப்பா, இயேசுவே எனக்கு ஞானம். அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:31 பாருங்கள். அவரே, எவரே, அந்த ரேய வட்டம் போடுங்க. only Jesus became my righteousness. ஐயா என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தலி உனக்கு தெரியுதா இல்லையா? நீ பெரிய பரிசுத்தவான் நினைக்கிற இல்லையா? நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். உன் நீதி எல்லாம் அழுக்கு கந்தல்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன தெரியும்? உங்க அப்பாவுக்கு தெரியும்னு உனக்கு தெரியும். என்னுடைய பலவீனெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியும். யாரு? தேவனுக்கு தெரியும். இதை வச்சுட்டு நீ ஏன் அலட்டிட்டு அலையிறா? நான் ரொம்ப ஜெபம் பண்றப்பா, நான் ரொம்ப பக்தியா இருக்கேன்ப்பா, நான் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போடுறப்பா, நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் கலத்திட்டப்பா, தூக்கி தூக்கி தூர போடுங்க. ஐயா இயேசுவையே உனக்கு தகுதியாக்கி விட்டார். அவரே, எவரே, இயேசுவே. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? அவருக்கு வெளியே உன் முழங்கால வச்சு அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அவருக்கு வெளியே நீ 1% கூட பரிசுத்தவான் ஆக முடியாது, நீதிமான் ஆக முடியாது. ஆனா குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீ மறுபடி பிறந்த பொழுதே இயேசுவையே உனக்குள்ள வச்சு உன்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் பரிசுத்தவான்ங்க. என் கீழ்ப்படுதல குறைவு இருக்கா? 100 குறை இருக்கு. ஆனா எழுதி இருக்குப்பா, என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆவியான தேவன் என்னுடைய ஆவி மனுஷனையே பார்த்து சந்தோஷமா இருக்கார். வெரி குட் ஜான் ஜேஎஸ்சி, கோ ஹெட், தைரியமா போ, எல்லை தாண்டி வா, உன்னையும் அழைக்கிறார். சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமாயிட்டாரு. இயேசுவே தேவனால் நமக்கு நீதியாகி விட்டார். இயேசுவே தேவனால் நமக்கு பரிசுத்தமாகி விட்டார். இயேசுவே தேவனால் நமக்கு மீட்பாகி விட்டார்ப்பா. God, Jesus is my everything. It's not after my obedience, but it is His obedience 2000 years back on the Calvary cross. அந்த கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக எனக்காக அவ்வளவு பெரிய பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்கப்பா. அந்த மரியாதை தான் இதை ஏற்றுக்கொள்வது. எதை ஏற்றுக்கொள்வது? 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:31 ஏற்றுக்கொண்டால் நீ சிலுவைக்கு மதிப்பு கொடுக்கிறா, மதிக்கிறா. இல்ல அதெல்லாம் பத்தாது, நான் இன்னும் கஷ்டப்பட்டு பரிசுத்தமா வாழணும், வாழ்ந்துக்கே விட்டுறாரு, 5 பைசா கிடைக்கிறது இல்லை. ரைட்? நான் நீதிமானாக இருக்கப்பட்டேன்.
நான் என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் நீதிமானாக பெர்ஃபெக்டடா இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிஞ்சினா உனக்கு ஒரு பிரேயர் லிஸ்டே இருக்காது. இல்லைன்னா பெரிய லிஸ்ட் இருக்கும். கடன் இத்தனை லட்சம், இத்தனை கோடி, வேற என்னது வியாதி, இந்த வியாதி போகணும், இந்த கடன்காரங்க என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, எனக்கு இந்த வீடு வேணும், இந்த காரு வேணும், எனக்கு தலைவலி போகணும், பெரிய லிஸ்ட். ஐயா நான் பெஸ்ட்டை சொல்லித்தார, லிஸ்ட்டை கிழிச்சு தூர போடுங்க. எது பெஸ்ட்? இயேசுவே எனக்கு எல்லாம் ஆனார். என்ன ஆனார்? என்னுடைய தகுதியானார். இயேசுவையே உனக்கு தகுதியாக்கி விட்டார். பழுதொன்றுமே உன்னிலே இல்லை மகனே, மகளே. ஹல்லேலூயா. ஐயா பாவம் செய்யறது நீ மனசுனாலையும் கையினாலையும் சரீரத்தினால்தான் செய்ய முடியும். நீ ஆவி, உன்னுடைய ஆவி மனுஷன் தான் நீ. அந்த நீ ஆகிய ஆவி மனுஷனால பாவம் செய்ய முடியாதபடிக்கு அதை சீல் பண்ணி வச்சுட்டாரு. நான் ஒரு பொய் சொல்றேன் அல்லது நான் ஒரு திருடுறேன்னு வைங்களேன், அதுல என்னுடைய ஆவி மனுஷனை ஈடுபடுத்த முடியாதபடி எபேசியர் 1:13 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த ஆவி மனுஷனை பரிசுத்தப்படுத்தி பெர்ஃபெக்டட் ஆக்கி சீல் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப நான் செய்யற பாவங்கள்ல அது ஈடுபடாது. எனவே ஆவியான தேவன் உன்னுடைய ஆவி மனுஷனை பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கிறார். இந்த சத்தியத்தை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து எந்த எக்ஸ்ட்ரீம் போனார் பாருங்க. இளைய குமாரன் அவ்வளவு அக்கிரமம் பண்றான். விபச்சாரங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு, வேசிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. ஏன்? மண்டையில குட்டி சொல்லி கொடுக்க, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த அன்பு மாறாது என்பதை சொல்லி கொடுக்கத்தானே. am I right or not? நான் கரெக்டா சொல்றேன்னா பொய் சொல்றேன் நாங்க. ஆகவே எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இந்த நியாய பிரமாணம் செய்ய முடியாத அளவுக்கு, அதாவது நம்மை தகுதிப்படுத்த முடியாத அளவுக்கு அது பலவீனமா இருந்தது. ரைட்? வேற அது எப்படி இருந்தது? யூஸ்லெஸ்ஸா இருந்தது, பயனற்றது என்று சொல்லுகிறார். எபிரேயர் 7:18 நியாய பிரமாணம் பலவீனமானது, யூஸ்லெஸ், பலவீனமானது என்கிறார். அது என்ன செய்யல? ஒருத்தரையும் பூரணமாக்க முடியவில்லை. 2 ஊழியங்களையும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ண போறோம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி. எது? லா அண்ட், அதாவது நியாய பிரமாணம் வைஸ் வர்ஸ் ஆவியின் பிரமாணம், அல்லது நியாய பிரமாணம் வைஸ் வர்ஸ் கிருபையின் பிரமாணம். சரிங்களா? இப்படி படித்தால்தான் அந்த வசனம் உங்களுக்குள்ள வேறு கொள்ளும். பாருங்களேன், முதலாவது அந்த லா என்ன செஞ்சது தெரியுமா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, மனித கிரியையினால் உண்டாகக்கூடிய தகுதியை பேசுது. முக்கியமான ட்ரூத், ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் பாருங்க, அதனால நம்ம வேகமா போயிடலாம். மனித கிரியையினால் உண்டாகுகிற நீதியை பேசுகிற. நீ என்ன செய்யணும்? நீ இன்னும் எவ்வளவு நேரம் முழங்கால் போடணும், எவ்வளவு பக்தியா இருக்கணும். ஆனால் இந்த ஆவியின் பிரமாணம் நாம் வாழுகிறோமே இந்த கிருபையின் காலத்துல 2 கொரிந்தியர் 3:5 ரொம்ப முக்கியம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்திலே எப்படி ஜனங்கள் தகுதியாக்கப்பட்டார்கள்? அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும், அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ரைட்? மனித கிரியைகள். இங்க என்ன வந்ததா? எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அது என்ன செய்தது? இயேசுவையே எனக்கு தகுதியாக்கி விட்டது. முதல் வித்தியாசத்தை பாருங்க. ரைட்? நீங்க கேட்கிற பிரசங்கம் இதுல கிளாரிட்டி இருந்தா நீங்க வாழ்ந்துருவீங்க. 3 விதமான பிரசங்கங்களை நான் அப்படியே சொல்லலாம். முதல் பிரசங்கம் எப்பவுமே மனித நீதியே பேசுவாங்க, நியாயப்பிரமாணத்தையே பேசுவாங்க, மனிதர்கள் செய்ய வேண்டிய, விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியத்தையே போதிப்பார்கள். அவர்களுக்கு ஐயோ. 2வது ஒண்ணு இருக்கு, நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு 4 நூற்றாண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கிளாரிட்டி இல்லை. கிருபையையும் பேசுவார்கள், நியாயப்பிரமாணத்தையும் பேசுவார்கள். அங்கேயும் என்ன செய்யல? வசனம் ஆழமாக வேர்கொள்ளவில்லை. ரைட்? இதுல அழகா சொல்றாரு பாருங்க, எப்பா எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல தகுதி தேவ பிள்ளைகளுடைய கிரியையினால் உண்டானது. இந்த கிருபையின் காலத்துல நம்முடைய தகுதி என்ன எப்படி உண்டாயிற்று? தேவனால் உண்டாயிற்று. 2வது ஒப்பீடு பாருங்க,
பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் அங்க என்ன நடந்தது? மிருகத்தினுடைய பலி செலுத்தப்பட்டது. மிருக பலி எவ்வளவு பலவீனமானது! எதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பழுதொன்றும் இல்லாத இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியாது. மூன்றாவது பாருங்கள், வாசிக்கிற சில வசனத்தை உங்களுக்கு அங்கே 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்க்கிறது. கற்பனையில எழுதப்பட்ட அந்த 10 கட்டளைகள் கொல்லுகிறது. ஆவியிலே நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த தேவனுடைய கட்டளைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அது என்ன செய்யறது? கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுகிற அந்த பிரமாணத்தின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் இதுல 17வது வசனத்துல பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஒரு விடுதலையான வாழ்க்கைக்குள்ளாக ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இன்னும் போய் பிரமாணத்துல சிக்கி கொள்ளாதீங்க. அது என்ன செய்யும்? சதா உங்களை குற்ற உணர்வுகளை வைத்திருக்கும். உங்கள் விசுவாசமாகிய கப்பல் என்ன செஞ்சிடும்? மூழ்கிறோம். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 4வது பாருங்க, அந்த நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகக்கூடியது. இதே 2 கொரிந்தியர் 3:8 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம். அவள் என்ன பேர் கொடுக்காரு? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் இல்லையா? அது 10வது வசனம் பாருங்கள். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பதாக மகிமைப்பட்டது அல்ல. அதோட முடிஞ்சு போச்சு. சிலுவை வரும் வரைக்கு, புதிய ஏற்பாடு துவங்கும் வரைக்கு அது ஒரு மகிமையாகத்தான் இருந்தது. புறஜாதிகளை விட இஸ்ரவேலருக்கு அந்த விருத்த சேதனம் பயனுள்ளதா தான் இருந்தது. அந்த மிருக பலி, மிருக ரத்தம் பயனுள்ளதா இருந்த, மகிமையா தான் இருந்தது. ஆனா இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இட் இஸ் ஜீரோ. ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ. அது ஒளிந்து போகக்கூடியது, இது நிலையானது. 5வது, அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளது. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆக்கினை என்றால் என்ன? தண்டனை. நீ ஒரு பாவம் செய்துட்டா அதுக்கு தண்டனை. ஓய்வு நாள்ல விறகு பறக்கிட்டா கல்லெறிந்து கொள்ளணும், தண்டனை. ஆனால் கிருபையின் கீழே வாழுகிற நமக்கு எல்லா தண்டனையும் கேன்சல்டு. ஏன் கேன்சல் ஆச்சு? எல்லா தண்டனையையும் நம்முடைய மூத்த சகோதரன் சிலுவையில ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி நமக்கு தண்டனை கிடையாது. என்ன பாவம் செஞ்சாலும் தண்டனை கிடையாதா? கிடையாது. ஏன்? அது அநீதி இல்லை. அவர் நமக்காக எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இது அதிக மேன்மை உள்ளது. எது? அந்த ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம். அதுக்கு கீழே தான் we all are living under grace. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. பழைய ஏற்பாட்டுல பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ரைட்? புதிய ஏற்பாடு என்னது? கிருபையின் காரணம். பழைய அந்த நியாய பிரமாணம் ஒருவரையும் தகுதிப்படுத்தவில்லை. ஆனா புதிய பிரமாணம் ஆகிய கிருபையின் பிரமாணம் என்ன செஞ்சுட்டு? உங்களை நீதிமான்களாக மாற்றிவிட்டது. உங்களிடத்துல பழுது ஒன்றுமே இல்லை. அப்பழுக்கற்றவர்கள். அவர் மணவாளன், நீங்கள் மணவாட்டிகள். இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணத்துக்கு போன பாருங்களா, பெரிய வெரி ரிச் பீப்புள். அங்க இருக்கிற அலங்காரத்திற்கு அளவே இல்லை. எல்லா அலங்காரத்தை விட மிகப்பெரிய அலங்காரம் எது தெரியுமா? அந்த மணப்பெண்ணுக்கு அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளவு லைட், அவ்வளவு ட்ரெஸ், ஜிகினா. அப்போ உலக பிரகாரமான ஒரு மணவாட்டி அவ்வளவு தகுதிப்படுத்தப்படுகிறார். நாம் தேவாதி தேவனுடைய மணவாட்டியா இருக்கிறோம்.
எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களை யாரு குற்றப்படுத்த முடியும்? தேவன் உன்னை அப்பழுக்கற்றவனாக பார்க்கிறார். அப்போ உன்னை யாரு குற்றம் சாட்ட முடியும்? ஏன் நீங்க அதிருப்தியாக இருக்கிறீர்கள்? உன்னை சிருஷ்டித்த தேவன் அல்லது உங்களுடைய மணவாளனாகிய கர்த்தர் உன்னை குறித்து நல்ல சந்தோஷமா இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் அந்த மேலான ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையிலே நடந்தவற்றை தியானே. அந்த சிலுவை உன்னை என்ன செஞ்சது? உன்னை தேவ நீதிமானாக உயர்த்தி வைத்திருக்கிறது. அந்த சிலுவை என்ன செஞ்சது? அருமையான ராணிகளே, அருமையான தேவிகளே, உங்களை தேவ நீதிமாட்டியாக மாற்றி வைத்திருக்கிறது. Hallelujah. That is the greatness of what? The law of grace. Right? மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தகுதி அடைய முடியாது என்பது மாத்திரமல்ல, ஒருவரும் தகுதி அடைய கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். நான் அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறேன். ஏனையா நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? உன்னால அதுக்கு கீழ்ப்படிய முடியக்கூடாது. ஏன்? எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது ஐயா, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள என்னால முடியாது, என்னுடைய மீட்பர் எங்கே என்று தேடும்படியாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, அது அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டு, அது அவ்வளவு பெரிய என்னது பெர்ஃபெக்ஷன், அது அவ்வளவு பெரிய தகுதி. அதை என்ன நல்ல செய்தின்னா, நீங்க அதை ரட்சிக்கப்பட்ட அன்றே நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பாருங்கள், கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அந்த நியாய பிரமாணம் என்ன செய்தது தெரியுமா? தோல்வி மேல தோல்வி. ரைட்? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்து பயன்படுத்தினார். ஆனால் அவரிடத்துல நிறைய தோல்விகள் இருந்தன. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 18வது வசனம் பாருங்கள். The book of 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். Transformed into his likeness. யாரை போல? தேவாதி தேவனை போல. ஆனால் அது அப்படி செய்யவில்லை. அந்த நியாய பிரமாணம் அது நம்மளை வாழ வைக்கலங்க. அந்த பிரசங்கத்தை கேட்காதீங்க. நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்காம கிருபையை போதிக்கிறவருடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? குற்ற உணர்வுல இருந்து வெளியே வருவீர்கள். நல்ல மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதி அடைந்து இருக்கிறீர்கள் என்பதை உங்க மண்டை ஏற்றுக்கொள்ளும். உங்க மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருக்கும். உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். உங்களுக்கு இன்னது தேவை என்று ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே தேவை ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அங்க எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். ஏன்? சுத்த மனசாட்சி. என்ன சுத்த மனசாட்சி? நான் நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கிறேன். எனவே நான் தான் ஜெயிப்பேன், பாவம் ஜெயிக்காது. ஒரு வசனம் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? The book of Romans chapter 6 verse 14. 6:14 of the book of Romans. What does it say? Since you are not under law but under grace, sin cannot dominate you. அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீ தான் பாவத்தை ஜெயிப்பா. நீ ஒரு நாளைக்கு 7 நேரம் பாவத்துல விழுந்தாலும் நீ அதுல மூழ்கிற மாட்டா, எழும்பி விடுவா. ஏன்? நீ நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழே இருக்கிறா. எவ்வளவு பெரிய நல்ல செய்தி கேளுங்க. ஏன் தெரியுமா? நீ செய்கிற பாவங்களாலே உன்னுடைய ஆவி மனுஷனை பாதிக்கப்பட வைக்க முடியாது. ரைட்? அது அவருடைய அனந்த ஞானம். எஸ், இட் இஸ் ஹிஸ் sovereign wisdom. Dearly beloved, நம்ம அறிவுக்கு எட்டாதுங்க. சிலர் கேள்வி கேட்குறீங்க,
இல்லையா? புற மதஸ்தாட்ட ஒருத்தர் கேட்குற, எப்படி சார் சொல்றீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால சிந்தப்பட்ட ரத்தம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல அது செயல்படும் என்கிற முட்டாள்தனத்தை போல முட்டாள்தனம் ஏதாவது உண்டா? அவங்களுக்கு அப்படித்தானே தெரியும். ஏன் வெளிப்படாது? வெளிப்படல. உங்களுக்கு வெளிப்பட்டது. எது வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று வெளிப்பட்டது பாருங்க. அதுக்கு ஈடான கிருபை ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களே, அதே போல கிருபை ஒன்றும் கிடையாது. எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களே, அது போல கிருபை ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, எதை? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக தேவன் பலியாக்கினார் என்கிற சத்தியம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு சத்தியம், தீமையான காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதே தீமையான காரியங்களை வேதம் சொல்லுகிறது. சில உதாரணம் சொல்லட்டுமா? ஆபிரகாமை தேவன் சோதித்தார். நான் அடிச்சு சொல்றேன், தேவன் ஒருவரையும் சோதிக்க மாட்டார். ஏன்? இதுவும் எழுதி இருக்கு. யாக்கோபுல எழுதியிருக்கு, அவர் ஒருவரையும் தீங்கினால், ஒருவரையும் கேன்சர் வியாதியினால் சோதிக்க மாட்டார், ஒருவருக்கும் கடன் பிரச்சனை கொடுத்து சோதிக்க மாட்டார். நீ ஆபிரகாம் சோதித்தார் என்கிற வசனத்தை எடுக்கிறா, சோதனையில சிக்கிட்டு இருக்கா. நான் இதை பிடிச்சுக்கிட்டேன், எதை பிடிச்சுக்கிட்டேன்? அவர் ஒருவரையும் சோதிக்க மாட்டார். எனக்கு எந்த சோதனையும் இல்லை. பாருங்க, எசேக்கியா ராஜா செத்து போவான்னு சொல்றான். ஏசாயா சரின்னு ஏற்றுக்கொள்றான். இல்ல உனக்கு சாவு கிடையாதுன்னா நான் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவனோட சேராதீங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எப்ப நல்லது இருக்கு, தீமை இருக்கு. அங்கே உபாகமம் 30:19 உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Deuteronomy chapter 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எது ஜீவன்? ஆசீர்வாதம் ஒரு ஜீவன், ஐஸ்வர்யம் ஒரு ஜீவன், செழிப்பு ஒரு ஜீவன், அற்புதங்கள் செய்வது ஒரு ஜீவன், லட்சங்களுக்கு எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பது ஒரு ஜீவன், லட்சங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது ஒரு அதை சூஸ் பண்ணுப்பா. எப்ப நான் தான் வச்சேங்கிறாரு. மரண வசனத்தையும் நான் தான் வச்சேன், ஜீவ வசனத்தையும் நான் தான் வச்சேன். இன்னைக்கு நீங்க எதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் எல்லாமே that depends upon you. ஐயா, நீங்கள் தான் உங்களை வாழ வைக்க முடியும். சரிங்களா? நீங்க தான் வாழ வைக்க முடியும். பல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்க. அழுவாங்க, ஐயா என் புருஷன் சரியில்லை, யாரு பிள்ளை சரியில்லை, மருமக நீ தான் சரியில்லை. ஏன்? நீ மரண வசனத்தை பிடிச்சிட்டா. என்ன வசனத்தை பிடிச்சிருக்கிறா? ஆபிரகாமை தேவன் சோதித்தார், எனவே என்னையும் சோதிப்பாரு. இன்னும் எந்த வசனத்தை நீ எடுத்துட்டா? யோபு சொல்லிட்டான், நிர்வாணமா வந்தேன், நிர்வாணியா போறேன். போனே ஆண்டவர் விட்டுறாரு. எத்தனை சொல்றாங்க, நான் நிர்வாணமாய் வந்தேன், 2 பரிவாரங்களோடு பெருகி இருக்கிறேன். எது வேண்டுமோ எடுத்துக்கப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போலான்னு நினைக்காதீங்க. நான் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா போதுன்னா என் செய்தியை உங்களுக்கு தேவையில்லை. ரைட்? மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவன் உன்னை என்னோடு இணைத்து இருக்கிறார். அது என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் எனக்கு வரணும். ஏன்? கோடா கோடியாய் நீ பெருகி, மகனே மகளே, கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க. ஐயா, அதான் அவருடைய சித்தம். 2 கொரிந்தியர் 9:8. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். பெருகுனாங்களே, ரைட்? தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், சென்னை பட்டணம், எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள், எத்தனை ஆயிரம் ஆலய கட்டிடங்களை கட்டினாங்களே. அப்போ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தான். அப்போ உனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரணும். ரைட்? வேற என்ன செய்யணும்? நான் லட்சங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய வேண்டும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யணும்.
அவர் கல்லறை காலி செய்தார், நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும். அப்பதான் நீ உலகத்துக்கு ஒளி, உலகத்துக்கு வெளிச்சம். ரைட்? நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? உன்னை முற்றிலும் தகுதிப்படுத்தி விட்டார், உன்னை முற்றிலும் வல்லமைப்படுத்தி விட்டார். அது அவருடைய அன்பும், அவருடைய அனந்த ஞானமும், அவருடைய ஆச்சரியமான ஆற்றலும். அன்பு, ஆற்றல், அவருடைய அனந்த ஞானம். He has made everything simple. நீங்க வேற ஒண்ணும் செய்ய பாருங்கள். கேள்வியினால விசுவாசம் இல்லையா? இப்ப எல்லாம் எளிதாயிட்ட. உங்க மொபைல் போன்ல என்னுடைய செய்தி 2000 செய்தி இருக்குங்க. 2000 மெசேஜஸ், அரை மணி நேரம் செய்தி, 40 நிமிஷம் செய்தி எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 செய்தி இருக்குங்க. ஒரு 10 செய்தியை கேட்டுருங்க, கண்ணு திறந்துரு. ஆமா, நான் வாழ்ந்துடலாம். 50 செய்தியை கேளுங்க, ஆமா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா ஆயிடலாம். 100 செய்தியை கேளுங்க, ஆமா நான் குருட்டு கண்ணை திறந்துடலாம், செவிடர்களை காதை திறந்துடலாம், ஜப்பானிய நடக்க வச்சிடலாம். 200 செய்தியை கேளுங்க, என்ன நடக்கும் தெரியுமா? சர்வசாதாரணமா மரித்தோரை எழுப்புவீர்கள். 400 செய்தியை கேளுங்க, கல்லறை தோட்டத்தையே காலி செய்து விடுவீர்கள். ஏன்? நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஆச்சரியமான, நியாயப்பிரமாணம் உனக்கு கொடுக்க முடியாத ஆச்சரியமான தகுதியையும் ஆச்சரியமான ஆற்றலையும் கிருபை உனக்கு செய்துட்டு. ரைட்? இந்த தலைப்பு வேற மாதிரி கொடுக்கலாம். எப்படி? கிருபையின் இறை ரகசியங்கள். அப்படி கொடுக்கறத விட இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் இறை ரகசியங்கள். இந்த செய்தியை ஒரு 4-5 நேரம் கேளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்கள். இந்த 21வது நூற்றாண்டில இறை அரசை இந்த அகிலமங்கும் கொண்டு செல்லத்தக்கதாக தொடர்ந்து நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே பெருகிக் கொண்டே இருப்பீர்களாக. தேவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்காரியத்தை துவங்கின தேவன், இவர்கள் இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகி இயேசு கிறிஸ்து இவர்களை தேவர்கள் என்று சொன்னாரே, அதை இவர்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டு ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்ந்து எண்ணற்ற ஏழைகளுக்கு வாழ்வளித்து வையகத்தை வாழ வைத்து உமக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு பிரியமான தேவர்களே, இது ஒரு நல்ல நிலம். உங்களில் சிலர் இந்த நிலத்துல விதைக்கிறீங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடங்கி இருக்கிறாங்க. விதைக்காமல் அறுக்க முடியாது. உங்களுக்கு மாங்கனி உங்க தோட்டத்துல வேணா மா விதைய போடணும். நீங்கள் ஐஸ்வர்யத்திலே பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொரு மாதமும் அல்ல, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, ஒரு சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ பண்றீங்க, அண்டண்டைக்கு கிடைக்கிற அந்த அறுவடையிலிருந்து ஒரு பகுதியாகிய அந்த தசம பாகத்தை ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல விதையுங்க. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தேவன் அதற்கேற்ற விசேஷித்த ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு தந்தருளுவாராக. நீங்கள் விதைக்கிற விதையானது 1000 மடங்குகள் பெருகி உங்களையே வந்து சேருவதாக. இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸுக்கு வருவதாக. இந்த செய்திகளை 100 மொழிகளிலே சேட்டலைட் டிவி மூலமாக ஒளிபரப்ப தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.